இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நரியின் விருந்து. விருந்தோம்பல் பற்றி கொக்கு நரிக்கு எப்படி புரிய வச்சதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டில் நரியும் கொக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நரி தன்னோட ஃப்ரெண்டான கொக்கை விருந்துக்கு வர சொல்லி அழைச்சது. கொக்கும் நரியோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு இரவு விருந்துக்கு வர சம்மதிச்சது. இரவு விருந்துக்காக நரி சுவையான சூப்பை ரெடி பண்ணுச்சு. கொக்கு ரொம்ப ஆசையா விருந்துக்காக நரியோட வீட்டுக்கு போச்சு. நரி கொக்கை வரவேற்று சூப் சாப்பிட்லான்னு சொல்லுச்சு. நரி சூப்பை 2 தட்டையான பிளேட்ல பரிமாறுச்சு. நண்பா சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லுச்சு. நரி தன்னோட நாக்கை வச்சு ஈஸியா பிளேட்ல நக்கி சூப்பை குடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் கொக்குக்கு நீளமான அலகு இருக்கிறதால அதால் ஒரு டிராப் சூப் குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதுதான் நரியோட எண்ணம் கொக்குக்கு புரிஞ்சது. நரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு நண்பா, உன்னால் என் வேகத்துக்கு சூப் குடிக்க முடியலையான்னு கேட்டுச்சு. கொக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் எதுவும் சொல்லலை. ஆனால் நரிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கொக்கு நரியை பதில் விருந்துக்கு கூப்பிட்டுச்சு. நரியும் அழைப்பை ஏற்றுக்கிட்டு கொக்கோட வீட்டுக்கு கிளம்பிருச்சு. கொக்கோட இடத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நரிக்கு சூப்போட வாசனை வந்துச்சு. அடடே, நல்ல வாசனை வருதே, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு கொக்கோட வீட்டுக்கு போச்சு. கொக்கு நரிய வரவேற்றது. சூப்பை பெரிய நீளமான ஜாரில் பரிமாறுச்சு. கொக்குக்கு நீளமான அலகு இருக்கிறதால ஈஸியாக ஜாருக்குள்ள தன்னோட அலகை விட்டு சூப் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஜாரோட வெளிப்பகுதியை மட்டும்தான் நம்ம நரியால் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. இப்போது தான் நரி தன்னோட தப்பை உணர்ந்துச்சு. கொக்குவிடம், நண்பா, என்னை மன்னித்து விடு, நான் அன்னைக்கு உன்னை அவமதிச்சிருக்க கூடாது, என்னால் இந்த ஜாரில் சூப் குடிக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு கொக்கு, பொறு நண்பா, இதோ வர்றேன்னு சொல்லி ஸ்ட்ராவை கொண்டு வந்து கொடுத்துச்சு. நீ உன்னோட தப்பை உணர்ந்ததே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, இதை யூஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுச்சு. 2 பேரும் சூப்பை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. விருந்து முடிஞ்சு நரி வீட்டுக்கு கிளம்பிருச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, விருந்து எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறோம், எவ்வளோ சுவையாக கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, விருந்துக்கு வர்றவங்களை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.